தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். 8 நாட்களில் 4 நாட்கள் பொது விடுமுறை வருவதால் 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய வாய்ப்பு. திமுக தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படும் என மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கடந்த முறையை போன்று இம்முறையும் மகளிர் நலன் சார்ந்த அறிவிப்புகள் அதிக அளவில் இடம்பெறக்கூடும் என எதிர்பார்ப்பு. சட்டமன்ற தேர்தலில் 164 தொகுதிகளில் நேரடியாக களம் காணுகிறது திமுக. கொளத்தூரில் மு.க. ஸ்டாலினும், சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதியும் மீண்டும் போட்டி. சென்னையில் உள்ள 15 தொகுதிகளில் 14 திமுக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிப்பு. வேளச்சேரி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு. KN நேரு, சேகர்பாபு, ஐ. பெரியசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தற்போதைய அமைச்சர்கள் 28 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு. 11வது முறையாக காட்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார் துரைமுருகன். திமுகவில் தற்போதைய அமைச்சர்களில் 3 பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுப்பு. நடப்பு தேர்தலில் 18 பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுகவில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுப்பு. திருக்கோவிலூர் தொகுதியில் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி போட்டியிடுவார் என அறிவிப்பு. அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த ஓ. பன்னீர்செல்வத்துக்கு போடி தொகுதி ஒதுக்கீடு. மனோஜ் பாண்டியன் ஆலங்குளத்திலும், வைத்திலிங்கம் ஒரத்தநாடு தொகுதியிலும் போட்டி. கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி போட்டியிடுவதாக அறிவிப்பு. கடந்த முறை கரூர் தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் இப்போது தொகுதி மாற்றம். தாம்பரம் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ SR ராஜாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்காத திமுக. TR பாலு இல்லத்தை முற்றுகையிட்டு வேட்பாளரை மாற்றக் கோரி முழக்கம் எழுப்பிய SR ராஜா ஆதரவாளர்கள். தியாகராய நகர் பகுதி திமுக செயலர் பதவியை ராஜினாமா செய்தார் MLA ஜே. கருணாநிதி. தேர்தலில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாததால் அதிருப்தி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது அதிமுக. சென்னையில் 12 தொகுதிகள் உட்பட 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு. முதல்வர் மு.க. ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் கவுன்சிலர் சந்தானகிருஷ்ணன் போட்டி. அதிமுகவின் ஜெயலலிதா பேரவை துணைச் செயலர் பதவி வகிப்பவருக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக மாவட்ட செயலர் ஆதி ராஜாராம் போட்டி. கடந்த முறை கொளத்தூரில் தந்தையை எதிர்த்து களம் கண்டவருக்கு இம்முறை மகனை எதிர்த்து போட்டியிட வாய்ப்பு. துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர்பாபுவுக்கு எதிராக அதிமுக சார்பில் ராயபுரம் மனோ போட்டி. திருச்சுழி தொகுதியில் அமைச்சர் தங்கம் தென்னரசுவை எதிர்த்து களம் காணும் ராஜவர்மன்.
ஆயிரம் விளக்கு தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி போட்டி. அண்ணாநகர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திராவுக்கு வாய்ப்பு. அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. திருவிக நகர் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 166 தொகுதிகளில் அதிமுக நேரடி போட்டி. முன்னாள் அமைச்சர்கள் 37 பேருக்கும் புதுமுகங்கள் 42 பேருக்கும் வாய்ப்பு. எத்தனை முறை போட்டி வந்தாலும் திமுக கூட்டணியே மாபெரும் வெற்றி பெறும். கருணாநிதி அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் மு.க. ஸ்டாலின் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையவிருக்கிறது. புதியவர்கள் வந்திருக்காங்க. 5 முனை கூட்டணி ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்க கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாம் தான் தலைமை என கே பழனிசாமி திட்டவட்டம். தாமே முதல்வர் வேட்பாளர் என்றும் அறிவிப்பு. பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற அதிமுக அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். அமமுக போட்டியிடும் 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தார் டிடிவி தினகரன். மடத்துக்குளத்தில் சண்முகவேலு, சைதாப்பேட்டையில் செந்தமிழன் போட்டி. சட்டமன்ற தேர்தலில் புதிய நீதி கட்சி சார்பில் களமிறங்குகிறார் இயக்குநரும் நடிகருமான சுந்தர் சிங். மதுரை மத்திய தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். சற்று நேரத்தில் தாவேக வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிறார் கட்சித் தலைவர் விஜய். சென்னையில் நடைபெறும் வேட்பாளர் அறிமுக கூட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியில் நாளை பரப்புரை செய்கிறார் தாவேக தலைவர் விஜய். பெரம்பூர், வில்லிவாக்கம் தொகுதிகளிலும் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி. யார் வெற்றி பெறுவார்கள் என்று எண்ணாமல் யார் சரியானவர்கள் என்பதை பார்த்து மக்கள் வாக்களிக்க வேண்டும். தவறானவரை வெற்றி பெறச் செய்வது ஜனநாயகத்திற்கு எதிரானது என சீமான் பேச்சு. எளிதானதை செய்யாதே, சரியானதை செய். ஜெயிக்கிற பக்கம் நிற்க வேண்டும் என்று விரும்பாதே, நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பு. அதான் நல்ல வீரனுக்கு அழகு. போட்டு குழப்பிக்காத. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கபாலி கோயில் மயிலையில் உண்டு உன்னை மரஸ்தல விருட்சமை கொண்டு கற்பகத்தோடு கபால ஈஸ்வரர் வீற்றிருப்பார் நமக்கிரையரும் தந்து. கபாலி கோயில் மயிலையில் உண்டு உன்னை மரஸ்தல விருட்சமை கொண்டு கற்பகத்தோடு கபால ஈஸ்வரர் வீற்றிருப்பார் நமக்கிரையரும் தந்து. திருஞான சம்பந்தர். கிறிஸ்தவர்களின் புனித நாளான குருத்தோலை ஞாயிறு இன்று கடைபிடிப்பு. பல்வேறு மாவட்டங்களில் நடந்த பவனியில் திரளானோர் பங்கேற்பு. கிறிஸ்து அரசே ரட்சகரே
கொளத்தூரில் நடைமேடை மேம்பால பணி 80 விழுக்காடு நிறைவு. ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் மின்சார ரயில்கள் வழக்கம் போல் இயக்கப்படும் என அறிவிப்பு. சென்னை காசிமேடு சந்தையில் மீன்கள் வாங்க அலைமோதிய கூட்டம். வரத்து குறைவால் மீன்கள் விலை அதிகரிப்பு. திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடரும் எரிபொருள் தட்டுப்பாட்டால் திணறும் வாகன ஓட்டிகள். தேனியில் கேஸ் ஏஜென்சிகள் மூடப்பட்டுள்ளதால் பல மணி நேரம் காத்திருந்து ஏமாற்றத்தோடு திரும்பும் மக்கள். நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் மண் அடுப்பு விற்பனை அமோகம். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மாற்று முறைக்கு மாறி வரும் மக்கள். சவுதி அரேபியா பட்டத்து இளவரசருடன் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் மோடி. வளைகுடா பிராந்தியத்தில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யவும் முகமது பின் சல்மானிடம் வலியுறுத்தல். ஹார்மஸ் நீரிணையை கடக்க 2 இந்திய LPG கேஸ் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி. மேலும் 18 இந்திய கப்பல்கள் இன்னும் பெர்ஷிய கடற்பரப்பில் உள்ளதாக தகவல். குவைத்தில் உற்பத்தி குறைந்ததால் கச்சா எண்ணெய் விலை 1 பேரல் ரூபாய் மதிப்பில் 11,184 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை. டொனால்டு டிரம்பின் ஆட்சியை கண்டித்து அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பிரம்மாண்ட போராட்டங்கள். நோ கிங்ஸ் என்ற பெயரிலான போராட்டங்களில் பல லட்சம் பேர் பங்கேற்பு. வளைகுடா நாடுகளில் குவிந்த 3500 அமெரிக்க துருப்புகள். ஈரான் மீது தரைவழி தாக்குதலை தொடங்க தயாராவதாக தகவல். எதிரிகளை உங்கள் மண்ணில் போரை நடத்த அனுமதிக்காதீர்கள் என வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் அதிபர் எச்சரிக்கை. அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் நட்பு கேடு விளைவிக்கும் எனவும் மசூத் பெஸஷ்கியான் கருத்து. சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் தளத்தை தாக்கிய ஈரான். ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் அமெரிக்க ராணுவத்தினர் காயம் என தகவல். அபுதாபி நகர் அருகே 3 இடங்களை குறிவைத்து ஈரான் படைகள் தாக்குதல். ஏவுகணை பாகங்கள் சிதறி விழுந்ததில் பாகிஸ்தானியர் உட்பட 6 பேருக்கு காயம். நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் சர்மா ஒலி கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். காத்மண்டு உள்ளிட்ட இடங்களில் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கண்ணீர் புகை கொண்டு வீசி கலைத்த காவல்துறை. IPL கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டத்தில் RCB அணி அபார வெற்றி. விராட் கோலி, படிக்கல் அதிரடி அரை சதம் விளாசி ஹைதராபாத் அணியை வீழ்த்தினர்.